கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வசனம் ஏசாயா 46:3-4. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார், இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காப்பேன் என்று. நிறைய பேருக்கு ஐயோ, சென்ற வருடம் 2024 ரொம்ப கஷ்டமாகவும் வியாதியுடனும் பாடுகளுடனும் கடந்து வந்தோமே, இந்த 2025 இந்த வருடம் எப்படி இருக்கப் போகிறதோ என்ற கவலையோடு இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து தான் தேவன் சொல்லுகிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் என்று. இந்த 2025 வருடமானது எனக்கு ஆசீர்வாதமாய் இருக்காதா என்று இயங்குகிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தான் தேவன் சொல்கிறார், தாயின் கருவில் உருவானது முதலில் நான் உங்களை என் கரங்களில் ஏந்த துவங்கிவிட்டேன் என்று. நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன் என்று சொல்கிறார். அதுவும் அல்லாமல் இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று நம் தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், இதுவரை நமக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் என்றைக்காவது நம் தேவன் நம்மை கைவிட்டு விட்டு விட்டாரா? இல்லையே. நம்மை தூக்கி சுமந்து கொண்டு தானே செல்கிறார். இந்த புதிய வருடத்திலும் நம்மை தேவன் எல்லா கஷ்டத்திலிருந்தும் காத்துக்கொள்வார் என்று விசுவாசியுங்கள். இந்த வருடம் நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதமான வருடமாகவே தேவன் நமக்கு மாற்றி தருவார். வானத்தையும் பூமியையும் ஆளுகிற தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் நம்மோடு இருப்பதே பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? உலகமே அவர்தானே. அவரை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகில் என்ன உண்டு பிரியமானவர்களே? ஆதலால் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஏசப்பா, நீங்கள் எங்களோடு இருப்பதே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் தானே. இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது பாருங்கள், இந்த வருடம் மட்டுமல்ல, நம் தேவன் நமக்கு சொல்லியபடியே நம்முடைய முதிர் வயது மட்டும் நம்மை தாங்குவார். அவரே நம்மை ஏந்துவார், அவரே நம்மை சுமப்பார், அவரே நம்மை தப்புவிப்பார். இப்படி செய்வேன் என்று நமக்கு நம் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவர் பொய் சொல்லாத ஒரே தேவன், அவர் வாக்கு மாறாதவர். அவர் இந்த புதிய வருடம் முழுவதும் நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார். இதை நாம் விசுவாசிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.